கோவை நஞ்சுண்டாயபுரம் ரோட்டில் தான் விஐபிகள்லாம் இருக்கிற இடத்துல பார்சன் அப்பார்ட்மெண்ட்டு. அந்த இடத்துல கஸ்தூரி 82 சீனியர் சிட்டிசன் அவங்க தான் படுகொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் கூட வேலைக்கு வேண்டி கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க. நேபாள நாட்டை சார்ந்த சிரஜா ரோகையா அப்படின்ற ஒரு பெண், 37 வயசு. அப்புறம் ரொம்ப நேரம் அடிச்சு பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கு அடித்து வீட்டில் போய் பாருங்கள், ஃபோன் எடுக்கலன்னு சொன்னோம். வீடு வெளிப்புறமாக தாழிட்டு அப்புறம் உள்ளே போய் பார்த்தாக்கா அவங்க அம்மா கழுத்தெல்லாம் இருக்கப்பட்டு வாயெல்லாம் டேப் போட்டு இந்த கொடைக்கானலில் கற்றுக்கிட்டாங்க டேப் போடுறதுக்கு. ஏன்டாடே மூச்சு அடைச்சி சாவுறது என்ன கொடுமையான சாவே கொடுமை, இது ரொம்ப கொடுமை. சிரஜா ரோகையோட மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்புறம் எடுத்தோன்னே சரி ஆகா இதுக்கு தான் அப்ஸ்காண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிசிடிவி பார்க்கல ஒரு 3 மென் இவங்களோட வந்துட்டு போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது. ஏன்னா 82 வயசுங்கிறது சீனியர் சிட்டிசன் தான், பெரிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் 3 பேர் வந்துட்டு போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே, 3 மென் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கெங்க போலீஸ் படம் போயிருக்குன்னா சென்னை, மும்பை, கேரளா, பெங்களூர், மகாராஷ்டிரா, நேபாள். யாருமே வெளியாட்டு ஒரு நிமிடத்துக்கு மேல வாசல்ல காக்க வைக்க வேண்டியதில்லை. கொரியர் வந்ததா, கதவை திறந்தியா, வாங்கினியா, கையெழுத்து போட்டியா, ஜிபே பண்ணியா, போயிட்டே இருங்க. அதுதான் எல்லாமே இன்டர் செயின் லாக் போட்டு தானே இருக்கு, லான்ச் போட்டு தானே எல்லாம் இருக்கும். உலகம் மாறிட்டுமா, நம்ம கொஞ்சம் ஏத்துக்கணும் தான், வேற வழி இல்லை. பாதுகாப்பு இல்லைங்கிறத விட நம்ம பாதுகாப்பா இருந்துக்கிறது தான் கரெக்டான வழி. சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கோவையில வீட்டுல தனியா இருக்கக்கூடிய மூதாட்டி இறந்து கடந்திருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பணிப்பெண் காணாம போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு சார்? நகையும் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. கோவை நஞ்சுண்டாயபுரம் ரோட்டில் தான் விஐபிகள்லாம் இருக்கிற இடத்துல பார்சன் அப்பார்ட்மெண்ட்டு. அந்த இடத்துல கஸ்தூரி 82 சீனியர் சிட்டிசன் அவங்க தான் படுகொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவரோட மகன் ராம்குமார் குட்டி, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர். அவர் வெளிநாடு போயிருந்துருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கூட வேலைக்கு வேண்டி கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க. நேபாள நாட்டை சார்ந்த சிரஜா ரோகையா அப்படின்ற ஒரு பெண், 37 வயசு, வேலைக்கு சேர்த்துருக்காங்க. இப்போ போயிட்டு இருந்திருக்கு ஸ்மூத் ஃபைன். சம்பவத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவங்களுடைய மகன் வெளிநாடு போயிடுற ராம்குமாருக்கு டாக்டர் மகள் ஃபோன் அடிக்கிறாங்க. கஸ்தூரி ஃபோன் எடுக்கலை. அவங்க அடுத்து சிரஜா ரோகையாவுக்கு அடிக்கிறாங்க ஃபோனு, வேலைக்காரிக்கு, பணிப்பெண்ணுக்கு. அவங்களும் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் ரொம்ப நேரம் அடிச்சு பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கு அடித்து வீட்டில் போய் பாருங்கள், ஃபோன் எடுக்கலன்னு சொன்னோம். வீடு வெளிப்புறமாக தாழிட்டு இருக்கு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தாக்கா அவங்க அம்மா கழுத்தெல்லாம் இருக்கப்பட்டு வாயெல்லாம் டேப் போட்டி இப்போ இந்த கொடைக்கானலில் கற்றுக்கிட்டாங்க டேப் போடுறதுக்கு. ஏன்டாடே மூச்சு அடைச்சி சாவுறது என்ன கொடுமையான சாவே கொடுமை, இது ரொம்ப கொடுமை. டேப்பெல்லாம் ஒட்டி இருந்திருக்காங்க. உடனே அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் காவல்துறை கோவை டிசிபி கார்த்திகேயன் 8 தனிப்படை அமைக்கிறாங்க. அவர் வர்றாரு சம்பவ இடத்துக்கு. பாடியை பிரேத விசாரணைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு அந்த மோப்பனாயை அனுப்பி திறந்து விட்றாங்க, அவுத்து விட்றாங்க. அது பின்பக்கம் ஓடி கொஞ்சம் தூரம் நின்றுது. அங்கே யாருன்னா சிரஜா ரோகையோட மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்புறம் எடுத்தோன்னே சரி ஆகா இதுக்கு தான் அப்ஸ்காண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிசிடிவி பார்க்கல ஒரு 3 மென் இவங்களோட வந்துட்டு போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது. ஏன்னா 82 வயசுங்கிறது சீனியர் சிட்டிசன் தான், பெரிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் 3 பேர் வந்துட்டு போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே, 3 மென் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கெங்கே போலீஸ் படம் போயிருக்குன்னா சென்னை, மும்பை, கேரளா, பெங்களூர், மகாராஷ்டிரா, நேபாள். இத்தனைக்கும் தனிப்படை 8 தனிப்படையும் 8 டீமாக பிரிஞ்சு போகிறாங்க. இவங்களை தூக்குறது ஆல்மோஸ்ட் தூக்கியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எங்கே போயிடுறது நெருங்கிட்டு. இந்த சீனியர் சிட்டிசனை பற்றி சொல்லணுன்னாக்கா ஏற்கனவே மயிலாப்பூரில் ஒரு தாத்தா பாட்டியை கொண்டாங்க தெரியுமா, நேபாளக்காரவங்க தான். நேபாளத்துக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, கூர்க்கர்கள்னு சொல்லி. அவங்க 1 கோடி ரூபா பணத்தை கொட்டி வச்சு பார்த்துக்குவாங்களாம், திருட மாட்டாங்களாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே, எல்லாமே மாறி போச்சு. கூர்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, விசிலடிச்சுட்டே போவாங்க பாருங்க, அந்த ஒரு இனமே சொல்லுவாங்க அவ்வளோ புகழா நேபாளத்துக்கு. தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக என்னமோ அவங்ககிட்ட டிரைவராக இருந்திருக்கான், பிறந்ததுலேருந்தே இருந்திருக்கான், அப்படி தான் சொல்லணும். அவன் அமெரிக்காவில் அவங்க பொண்ணெல்லாம் செட்டில் ஆகிருக்கு. வீடு பெரிய வீடு மயிலாப்பூரில், பண்ணை வீடு இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து இனோவா காரில் ஏறி வந்தவன் வழியில் ஒரு ஃப்ரெண்டு ஏறுறான். ஆனால் இவங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க, அவனுக்கு சொந்தமாக ஒரு சென்னையில் வீடு வாங்கி வச்சுருந்தாங்க. சரி நேரில் போகணுன்னு சொல்லுவோம் அப்படின்னு வீட்டை போய் கதவு திறந்தோன்னு டமால் அடித்து கொண்டுடுறது. அடித்து கொண்டுட்டு நேபாள் தப்பிச்சு போகிறாங்க. நேபாள எல்லைக்கு கூட போகலாம், அவங்க வீட்டு இனவாலே போகிறான். போய் கேட்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டு போலீஸோட திறமையை சொல்ல வந்தேன். தூக்கிட்டு வந்துடுவாங்க போய் எங்கே இருந்தாலும். இப்போ வேலைக்கு வைக்கிறது இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. என்னோடைய ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், சீனியர் சிட்டிசன் தானே, வீட்டுக்குள்ளேயும் கேமரா வச்சிடலாமே, ஒன்றும் தப்பு இல்லை தானே. இழந்த வயசாக இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாம் கேமரா வைக்கிறது கொஞ்சம் சங்கடம். சார் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியாது இல்லையா? கேமரா அவசியம் தானே. வீட்டுக்குள்ளே கேமரா இருந்தால் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், ஒய்ஃபை போட்டு என்ன நடக்குது. ஒரு 5 நிமிஷம் கேமரா கட்டானா கரண்ட்டு போயிருக்கும், 1/2 மணி நேரம் கட்டானா நீ உஷாராக இல்லாமல. அதை பயம் இருக்கணும் நம்மளை கேமரா பார்க்குதுன்னு.
இல்லை ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொல்லப்போனால் இப்போ பணம் நகை வந்து பயங்கரமாக விலையேறிட்டு கண்டாப்படான்னு விலையேறிட்டு ஒரு பொண்ணு நகை கூட கொள்ளட 3 சவரன் நகை தான் எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு சந்தேகம் ஒரு கூட நகை இருந்திருக்கு அதை ஏன் எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நகைக்காக கொள்ளடிக்கிறேன்னு டோட்டலாக எழுதி அவுத்து அழுட்டு போயிடுவான் தானே. வீட்டுல எங்கெங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்கலாம். இல்லை ஏன் கொஞ்சம் நகையை மட்டும் எடுத்தாங்க இல்லை வேறு எதுக்காக வேண்டி குழப்பம். ஆனால் 82 வயசில் வேறு எதுக்கு குழப்பம் டைவர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நகைக்காக தான் நடந்திருக்கும். இல்லை பாக்கி எதுவும் கில்ட்டு நினச்சி விட்டு போயிட்டாங்களோ என்னவோ. சீனியர் சிட்டிசன் இருக்காங்கன்னா நம்ம உறவு முறையில் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இருந்து பார்த்துக்கிறது தான் வழி, வேறு வழி இல்லை. இல்லைனா முதியோர் இல்லத்தில் வச்சு பார்த்துக்கிறது அது 2வது ஆப்ஷன். கொலையெல்லாம் நடக்காதுங்க. நம்ம வெளிநாடு போகிறோன்னா ஒரு 10 நாள் கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் வச்சுட்டு போகலாம், தப்பு இல்லைல்ல. இந்த மாதிரி இப்போ மொழி தெரியாத இடம் தெரியாத ஆளுகளை வேலைக்கு வச்சாக்க பிரச்சனை தானே வரும். இவங்க கொடுக்குற ஆதார் கார்டு எல்லாமே ஃபேக், அந்த அட்ரஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே மாறி தான் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இவங்க இந்த லிங்க் உங்களுக்கு வேலைக்கு கொடுக்குறவங்களே புரோக்கர்ஸ் தானே கொடுக்குறாங்க வேலைக்கு உங்களுக்கு. கன்சல்டன்சி மாதிரி. ஆமாம், உங்களுக்கு அதுக்கு மேலேயே அவங்களுக்கும் தெரியாது, அந்த கன்சல்டன்சிக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் விஷயம் தெரியாது. நீங்கள் இவங்களை யாரை நம்பி நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க வீட்டுக்குள்ளே புழங்க விட்றீங்க? ஏம்மா யாருமே வெளியாட்களை ஒரு நிமிடத்துக்கு மேலே வாசலில் காக்க வைக்க வேண்டியதில்லை. கொரியர் வந்ததா, கதவை திறந்தியா, வாங்கினியா, கையெழுத்து போட்டியா, ஜிபே பண்ணியா, போயிட்டே இருங்க. அதுதான் எல்லாமே இன்டர் செயின் லாக் போட்டு தானே இருக்கணும், லான்ச் போட்டு தானே எல்லாம் இருக்கும். உலகம் மாறிட்டுமா, நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கணும் தான், வேறு வழி இல்லை. பாதுகாப்பு இல்லைங்கிறத விட நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறது தான் கரெக்டான வழி. இன்றைக்கி வந்து இங்கே நான் 11 மணிக்கு போவேன், 1 மணிக்கு போவேன், நான் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீ பாதுகாப்பு கொடுக்கலங்கிறத விட நம்ம ஏன் அந்த மணிக்கு போகணுங்கிறதா என்னோட கருத்தாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் ரொம்ப போற்றப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். காவல்துறையில் மெசேஜ் கொடுக்கணும். உங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் போலீஸை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் யார் இருக்கா அப்படி போலீஸ் கொண்டு எழுதி கொடுத்துருவாங்க. அதுதானே கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ தனியா யாராவது வெளியே வந்து உள்ள போறாங்கன்னா அது ஒரு கேட்டட் செக்யூரிட்டி பெரிய அபார்ட்மெண்ட்டு, அதுல யார் வந்தா போனாங்கன்ற ரிஜிஸ்டர் இருக்குல்ல சார். அதெல்லாம் எங்கேம்மா இருக்காங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் அட்டூழியம் பண்ணுறான், அந்த முகம் வச்சவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியுது. சீனியர் சிட்டிசனுக்கு சாப்பாடு இப்போ சுமோட்டோவில் போடணும்னா உள்ளே வரணும் தானே. நீ சுமோட்டோ யூனிஃபார்ம் போட்டு கொலை பண்ணுற, யாரை நம்புறதுனே தெரியல. என்னை சுற்றி வர்றவங்க யார்? ஒரு டெலிவரி பாய் யூனிஃபார்ம் போட்டு மர்டர் ஆச்சுமா, ஒரு பெரிய பொலிட்டீஷியனை பண்ணாங்கம்மா மெட்ராஸில். இப்போ யார் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாருன்னே தெரில. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் முகம் வச்சா தான் உள்ளே போகுது. ஃபோன் பண்ணிலாம் சொல்ல முடியாது, முகம் வைக்கணும். உங்கள் உறவுக்காரவங்களை எப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது? அந்த தர்ம சங்கடம் ஏற்படுது. அங்கே மெயின்டெனன்ஸ் சொல்லி பெரிய அட்ராசிட்டி நடக்குது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் டிவிலெலாம் வந்துச்சு இப்போ இடையில, நம்மளே பேசியிருக்கோம் அதை பற்றி. அது ஒரு பிரச்சனை. ஒரு எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இப்போ நம்ம சென்னையில் இருக்கோமா வட இந்தியாவில் இருக்கிறோமானே தெரியல. மக்கள் அதிகமாயிட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம கம்மியான பீப்புள்ஸ் தான் தமிழ் பேசுகிறோமே சென்னையில். ஆனால் இதே கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த சைடு பார்த்திங்கன்னா வட இந்திய ஆதிக்கம் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டு. நான் சேலத்தில் படித்தேன், அப்போ எனக்கு புரியலை, இப்போ எனக்கு புரியுது. சேலத்தில் சங்கர் நகர்னு ஒரு ஏரியாவை ஜெயின் நகர்னு மாற்றி அது கறிக்கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி 2010 நடந்த பிரச்சனை. இப்போ 26. எனக்கு அப்போ விளக்கம் அவ்வளோ புரியலம்மா. அப்போ அவ்வளோ ஆக்கிரமிப்புகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டு. சேலத்தை சுற்றி வெள்ளிப்பட்டறை தொழில்கள் பூரா நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க. சென்னை ஷவுகார்பேட்டு மாரி ஆகிட்டு சேலம், அப்சரா இறக்கம் குகை எல்லாம். அப்போ கோயம்புத்தூர் போய் பாருங்க, இன்னும் படு பயங்கரம். வேறு இண்டஸ்ட்ரியல் லேபர் பூரா அவங்கள தான் இறக்கி வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை தமிழ் பேசக்கூடியவங்களோ இல்லை அவங்க மொழி பேசக்கூடியவங்களையோ வேலைக்கு வச்சாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்ல சார். மொழி தெரியாமல் ஒருத்தரை வச்சு அப்படி தான் குன்றத்தூரில் வச்சாங்க. குன்றத்தூரில் பாட்டியை கழுத்து அறுத்து, இந்த குழந்தையும் கழுத்து அறுத்துட்டு, இன்னொரு குழந்தையும் கழுத்து அறுத்துட்டு போயிட்டாங்க. தண்டனை ஆகிட்டு வழக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கம்மா. அதில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த குழந்தை இருக்குல்ல செத்து போச்சுன்னு நினச்சி போட்டாங்க. ஆனால் குழந்தை உயிரோடு இருந்து அந்த தங்கச்சி குழந்தை பிள்ளைய தூக்கிக்கிட்டு, அது 6 வயசு பிள்ளை 7 வயசு பிள்ளை தான், தூக்கிட்டு போய் கெடுத்த கடையில் போய் இந்த மாதிரி அறுத்துட்டாங்க. ஆத்தா ஒன்று உள்ளே வந்து ஆத்தா செத்து போச்சு, அம்மா செத்து போச்சு. அப்புறம் போலீஸ் வந்து இந்த புள்ள தான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் இருந்தது. அது எனக்கு அனுபவ ரீதியாக தெரியும். அந்த வழக்கு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் இருந்தது எனக்கு தெரியும். அதனால் அந்த வழக்கு ஆழமாக சொல்கிறேன். அந்த குழந்தை அப்படியே மறைஞ்சிக்கிட்டு சொன்னிச்சு இவங்க தான். அப்போ நம்ம யாரை வேலைக்கு வைக்கிறது? இப்போ யாரையும் இங்கே நம்புறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் வீட்டு டிரைவராக இருக்கட்டும், வேலைக்கு ஆள் வைக்கிற டிரைவருக்கு எல்லா ரகசியமும் தெரியுது, எல்லா ரகசியமும் தெரியும் டிரைவருக்கு. இன்ஃபேக்ட் அதனால தான் நம்ம டிரைவரே வச்சுக்கிறது இல்லை. நான் தேவைக்கு கூப்பிட்டுப்பேன், அவ்வளோதான். ஒரு ட்ரிப்பு நான் ஒரு மதுரைக்கு போகிறேன்னா அந்த சிங்கிள் மட்டும் தான் என்னோட அந்த டிரைவர் பயணிப்பார்.
அடுத்த முறை அவர் என்ன தான் என்னை கம்யூனிகேட் பண்ணாலும் அடுத்த ட்ரிப்பு வேற ஆளை கூப்பிட்டுப்பேன். எனக்கு கூட பெருசாக டிரைவர் நீடு இல்லைம்மா. நான் லாட்ஜில் இருந்தேன்னா வண்டி எடுத்து போடுறதுக்கு, சும்மா சிட்டிக்குள்ளே ஒரு வேலையாக போகிறேன்னா இறங்கி உள்ளே ஓடி போய் ஜாமான் வாங்கிட்டு வரக்குள்ள வண்டி நவந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் டிரைவர் வேணும். டிரைவர் ரொம்ப சேஃப்டி வேணும், ரொம்ப பாதுகாப்பாக. 18 வருஷம் இருந்தவங்க மயிலாப்பூரில் கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவார். இங்கே பண தேவை அதிகரிச்சிட்டு. எல்லா டிரைவரும் தப்பானவங்க இல்லை, எல்லா பணிப்பெண்களும் இங்கே தப்பானவங்க இல்லை. ஆனால் இங்கே சரியானவங்களா தவறானவங்களா நீ ஸ்கேல் எப்படி வைக்கிறது, மெஷர்மெண்ட் என்ன இருக்குது? இப்போ வடமாநிலர்கள் சார்ந்து நிறைய கிரைம் நடந்துட்டு இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்கறது? சொல்லவே மாறிடுச்சுன்னு சொல்கிறது. கிரைம் இன்னும் எக்க பொக்கமாக நடக்க போகுது. ஒருத்தர் நாயை அடித்து கொள்றா திருச்சியில், வடமாநில பெண்ணு நாக்குட்டி அடித்து வீசுறாரு. தாயே கொடுமையே, அது குழந்தை மாரி இருக்குது குட்டி. நாய்க்கு வந்து இப்போ தெருநாய்க்கு எதிராக வழக்கு போட்டவன் தான் நான், வெற்றியும் பெற்றேன். பல்லெடுத்து பிள்ளைகளை கடிக்குது, அதுக்கு அரசாங்கம் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் உன் கண்ணில் தென்பட்ட நாக்குட்டி அடித்து கொள்வது எந்த வகையில் சரி? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம மனிதத்தன்மையான செயலா? அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், நான் தமிழ் மக்கள் என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளேன்னு என் மக்களை நான் உயர்வாக தான் பேசுவேன். நமக்கு அவ்வளோ பெரிய கொடூரமான மனநிலையெல்லாம் கிடையாதுமா. லார்ஜஸ்ட் இல்லை இலக்கியம் நம்மள்ட்ட தான் இருக்குது, தமிழ் மொழியில் தான். எங்கே ஹிந்தியில் இலக்கியம் காட்டு, வேறு எந்த மொழியில் இலக்கியம் காட்டு பார்ப்போம். சான்ஸ்கிரிட்டில் இலக்கியம் இருக்கா? சமஸ்கிருதத்தில் இல்லை. நம்மள்ட்ட இலக்கியம் இருக்குது, நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம். நம்ம போர் மரபே சொல்லியிருக்கோம், 6 மணிக்கு மேலே போர் தொடுக்கக்கூடாது, பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வாயில்லா ஜீவன்கள் எல்லாம் உரங்கட்டிட்டு போர் தொடுத்தோம். ஆனால் இப்போ எல்லாமே உல்ட்டாவாக மாற ஆரம்பிச்சிட்டு. பானிபூரியை சாப்பிட்றோம், அந்த பச்சை கலரில் மாட்டு சாணி மாரி கரைச்சி அதை வச்சுருக்கான், எடுத்து வாயில் போட்டுக்கிறோம், நம்மளும் தான் போடுறோம். லபக்குன்னு மாட்டு சாணி மாரியே தூக்கி போடுறது வாயில். நம்ம இட்லி காணாமல் போயிட்டு வடை பச்சி அவன் போட ஆரம்பிச்சிட்டான், அவன் டேஸ்ட்டு கொண்டு போயிட்டான். சின்ன வெங்காயத்தை உரிச்சு வடை போடணும், சூப்பராக இருக்கும். வெட்டா பெல்லாரி எனக்கு பெரிய வெங்காயத்தை வெட்டு. இப்படி எல்லாமே அவங்க டேஸ்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சு கொலாப்டரில் ஆரம்பிச்சிட்டோம். ரொட்டி வாங்கினா தனியாக சைட் டிஷ் வாங்கணுங்கிற கட்டாயத்தை கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது நார்த் இந்தியன் டெக்னிக். இது நம்ம அப்படி கிடையாது. சோறு வச்சா தண்ணி வைக்கணும், எந்த ஹோட்டலில் தண்ணி வைக்கிறாங்க, பாட்டில் தண்ணி தான் நீ வாங்கணும். இப்படியா கன்வெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி சொல்லப்போனால் கோவை திருப்பூர் மாவட்டங்கள்லாம் முழுக்க நார்த் இந்தியனை நம்பி இயங்குது. ஸ்ட்ரைக் அடித்தா பற்றியா ஒரு நாள் ஒரு பஸ்ஸை எல்லாம் அடிச்சு ரகலை ஓட விட்டாங்க, உள்ளூர் வாசிகளுக்கு வேலை விடக்கூடாதுன்னு. இங்கே எண்ணூரில் ஒருத்தன் அவனாக ஏறி விழுந்துட்டான் டெர்மினலில், அதுக்கு அட்டி இருந்தவனை போனவெல்லாம் அடித்து ஓட விட்டாங்க. போலீஸையும் வேறு. நம்ம தப்பு செஞ்சோம்னா நம்ம மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி என் மூஞ்சி இப்படி இருக்கா, அந்த பையன் மூஞ்சி எப்படி இருக்கா, அவர் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா, இதில் ஒரு யூனிக்னஸ் இருக்காது. நம்ம மூஞ்சில் ஒரு டர்க்கி ஸ்டோன் நம்மள்ட்ட இருக்கும், அதாவது சிகப்பும் கிடையாது, நம்ம கருப்பு இல்லை, ஒரு மாதிரி நிறம் இருக்கும், இவ்வளோதான் நம்மள்ட்ட. ஆனால் நார்த் இந்தியன் ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சதுரமாக இருக்கும். பவாரியா கொள்ளையர்கள் இல்லையா, மேவாட்டு வந்து சூடுவாங்களையா நாமக்கல்ல, குமாரபாளையம் இன்ஸ்பெக்டர் தான் அந்த தலைமையில் தவமணி, அந்த டீம் தான் சுட்டாங்க, என்கவுண்டர் பண்ணாங்க. ஃபயரிங் பண்ணுறானோ போலீஸ் மடக்கிறதுக்கு, வெப்படைங்கிற லிமிட்டில் வச்சு அடித்தது. ஸ்பெஷல் டீம் வந்து குமாரபாளையம் இன்ஸ்பெக்டர் தவமணி பண்ணலையா? இப்போ தரமணியில் ராணிய கொள்ளையர்கள் அவன் ஒருத்தன். ஏன்டா டே, நாங்களே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றாங்க, மண்டை குழம்பி நிற்கிறோம், இதில் நீங்கள் வேறு வந்து நடுவில் விட்டு கேப்பில் பாடிட்டு போயிடறாங்க. தரமணியில் செயின் ஸ்நாச் பண்ணி ஃப்ளைட்டில் போகிறான். ஒரு பவுன் 1,28,000 வந்துட்டு இன்றைய மார்க்கெட் வேல்யூ. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் நகை போட்டு விடாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். செயின் போட்டு விடுறது, வளையல் போடுறது, இதெல்லாம் குழந்தைகள் போடாதீங்க. கொலுசு போடாதீங்க. அந்த கொலுசு 2,000 கொலுசு கொலை பண்ணுவான், குழந்தைங்க கழுத்தை வச்சுருவான். உலகம் மாறிட்டு வருது. நம்மளுமே நகை போகிறோம்னா சேஃபர் சூனாக இருந்தால் போட்டுலாட்டா, எதுக்கு நகை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக பில் பண்ண தேவையில்லை. பந்தாவுக்கு வெட்டிக்கு 1 பவுன் வாங்கி வச்சுட்டு 100 பவுன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தார் என் கூட்டுக்காரர் அமெரிக்காவிலேருந்து சொல்லாதீங்க, அறுத்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. என் நகையெல்லாம் இருந்தால் லாக்கரில் வைங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது, வீட்டில் எல்லாம் லாக்கரில் வச்சாச்சு. எல்லாம் பையன் வந்து தான், அவன் வந்து தான் லாக்கர் திறப்பான். பேங்க்குக்கு போய் செலவு கூட காசு இல்லை, மளிகைகள் அக்கௌண்ட்டு சொல்லி விட்ருங்க, மளிகைகளில் அக்கௌண்ட்டு ஜாமான் வாங்குங்க. 100 ரூபா கூட வீட்டில் புழங்காதீங்கன்னு சொல்கிறேன். 100 ரூபா கூட கேஷை காமிக்காதீங்க. ஜிபேயில் இருக்குது 10 லட்சம்னு சொல்லாதீங்க, அடித்து ஜிபே பண்ண வச்சுருவாங்க. டக்குன்னு ஒரு வாட்டி பாஸ்வேர்டு போட்டால் போதும், பண்ண வேண்டியது தானே. பொறுமையாக இருந்து மளிகைகளில் ஜாமான் வாங்கிக்கோங்க, பால் பாக்கெட் வீட்டில் போட சொல்லுங்கள். பப்ளிக் கம்யூனிகேஷன் அதிகப்படுத்திக்கிங்கிற சீனியர் சிட்டிசன் இருந்தால் பப்ளிக் கம்யூனிகேஷன் அதிகப்படுத்தணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரணும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுறதுக்கே தயங்குறாங்களே. அதான் அப்போ தான் கொலை தான் நடக்க போகிறோம். அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வருது. பக்கத்து வீட்டிலலாம் கதை பேச ஆள் வருவாங்க தெரியுமா, காலைல ஒரு டீ போட்டு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கிராமத்தில் பார்த்துட்டு, கிராமங்களே இப்போ மாறி போச்சுமா. யாருமே பெருசாக ஒருத்த அண்டியெல்லாம் பழகிக்கலை. அண்டி பழகினா அது தேவையில்லாத வம்பை தான் எடுத்துகிட்டு வருது. 4 மனுஷ மக்கள் வேணும்னு நீ போனீங்கன்னா
தேவையில்லாத விமர்சனங்களுக்கு தான் ஆளாகுது அது. அதை விட கிளாஸ் ஏற்றுற கிளாஸ் இறக்க வேண்டியில் போயிடலாம், போயிட்டு வேலையை பார்த்துட்டு ஊரை விட்டு வழி வந்துடலாங்கிற மாதிரி தான் இருக்குது. கிராமங்கள் ரொம்ப இன்செக்யூராக இருக்குமா? நான் அன்றைக்கி கூட திருவண்ணாமலையிலேருந்து சேலத்துக்கு போனேன், பைபாஸு. அங்கே உள்ள வீடுகள்லாம் அவங்க உள்ளூர்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பவாரியாக்குள்ளே இருக்க டார்கெட்டே அதுதான், தனியாக இருக்கிற வீடுகள் தான். கேட்ட கல்வி இல்லாமல் இருக்குது வீடெல்லாம். அப்போ அவங்களுக்கு புரியலை நம்ம இப்போ இன்செக்யூராக இருக்கோன்னு. காரணம் அது ஊர், பிறந்து வளர்ந்த ஊர். நம்ம ஊரில் யாரா நம்மளை செய்ய போகிறான்னு. புதுசாக ஒரு ஆள் வந்தாவே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல சார் கிராமப்புறங்களில். இப்போ அப்படியெல்லாம் இல்லைம்மா. எல்லா ஊரும் டிரான்ஸ்போர்ட் பெருகி போச்சு. இப்போ புதுசாக நம்ம தான் தெரியுறோம் ஊருக்குள்ளே. கோயம்புத்தூர்லாம் போனால் நீ தான் புதுசாக தெரிவ, இது யாரா அந்த பொண்ணு அப்படின்னு. அவன் என்ன மொழியில் பேசுகிறான்னு உனக்கு தெரியாது. எல்லா கடைக்காரங்களும் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டாங்க, நம்ம ஆளுகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. சேட்டா ஒரு டீ போடுங்கிறாங்க, அண்ணா ஒரு டீ கொடுன்னு சொல்லு. அவன் என்ன அவன் மொழியை கற்றுக்கிட்டான். வேணுக்குன்னே நம்ம கூட வர்ற வெறுப்பேற்றுறதுக்காகவே இந்த புரோட்டாக்காரன்ட்ட போய் ஹிந்தியில் பேசுகிறான். அவன் புழைக்க வழி இல்லாமல் புரோட்டா திட்டிகிட்டு இருக்கான்டா வந்தீங்க எங்கள் ஊரில். அவன்கிட்ட அடே பையா கரே பெரேங்கிறான். உனக்கு தமிழ் தெரியும் தானே, அவன் பொருள் வைக்க வந்திருக்கான். நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசுகிற, என்னையே ஏன் டீஸ் பண்ணுற நீ? நமக்கு எதுவுமே தெரியாதா, அவன் ஹிந்தியில் பேசிக்கிறாங்களாம். நீ தின்ன பானிபூரிக்கு நான் தான்டா காசு கொடுக்க போகிறேன், நீ எதுக்கு அப்படி ஆக்டிவ் பண்ணுற, ஓவர் ஆக்ட் பண்ணுற? வேலைக்கு ஆள் வேணும் தான்மா. இது இந்தியாங்கிறது ஒத்த நாடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொள்ளையர்களோட வேட்டைக்காடாகவும் சீனியர் சிட்டிசனோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது கவனத்தில் கொள்ளணும். தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.